எபிசோடு வரையும் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு போகுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அவனும் பேக்கை பாக்குறா. பார்த்தா லஞ்ச் எடுத்துன்னு வரல போல. ஏன்னா நீ என்ன பண்ற, நீ லஞ்ச் மருந்து எடுத்துன்னு வந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அவளும் இங்க ஷாக்கு மயக்கி போட்டு வந்துட்டா. ஏன்னா நல்லா இருக்கேன். என்ன சொல்றான், லஞ்சு செஞ்சேன் ஆனா நான் வீட்டை வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல இருக்கிற கடைக்கு போயிட்டு வரேன், எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஏதோ மனசுல சொல்றான், ஏன்னா அவனால முடியாது, ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டோரு கடவுள் நடந்தது, அதெல்லாம் போக முடியாது. நீ நல்லா தைரியமா தான் இருக்க, ஆனா இது ஒரு டேஞ்சரானதுறேனா, தனியா அதை பேசணும் வர மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்றான் மனசுக்குள்ளே அப்படின்னு நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. அங்க இருக்க பசங்களும் கேண்டீன்ல சாப்பாடு வாங்கிறதுக்கு வச்சுக்கிறானுங்க. ஹீரோ சொல்றான், நான் லஞ்சுமே கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றான். நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு டைனா சொல்ல, நீ போதான் போற நம்ம வீரம் கேட்க, ஒருவேளை டைனா எப்படி போய் அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஒருவேளை அவளோட சின்ன உடம்பு வச்சு கூட்டத்துல போயிட்டு வாங்கிட்டு வந்துருவாளா அப்படின்னு நம்ம வீரம் சொல்ல, பார்த்தா அவளை தூக்கி வச்சுக்கிறாங்க. நீ நல்லா இருக்கிறேன்னா இந்த ஐடியா நல்லா இல்ல, கூட்டம் கொஞ்சம் நான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்குள்ள லஞ்ச்லாம் காலியாயிடும் அப்படின்னு என்ன சொல்றான். ஹீரோவும் மனசுல சொல்றான், இப்படியே போச்சுன்னா அவன் சொன்ன மாதிரி லஞ்ச்லாம் காலியாயிடும். இப்ப என்ன பண்றது ஹீரோ யோசிக்க, நமக்கு என்ன சாப்பாடு கிடைச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். இந்த கூட்டத்தை தீர்மானத்துக்கு உலக இதா இருக்கேன். ஏன்னா நம்ம அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா தூக்கி அவன் தேவல் பட்டில வைக்கிட்டான். ஏன்னா நல்லா குத்திக்கும் அவன் போறான் சொல்லிட்டு நவருங்க வழி விடுங்கன்னு சொல்றான். ஏன்னா இப்போ உன்னோட ஆர்டர் கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் சொல்றான், ஆனா அங்க இருக்க பசங்க எல்லாம் கத்தினால கேட்கவே இல்லை. ஹீரோவும் அவளோட ஆர்டர் எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. நான் நம்ம வேற ஒரு ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் வெளியே போறான். அங்க பார்த்தா அந்த ஹீரோவை தூக்கி அடிச்சிட்டாங்க. ஏன்னா என்ன பண்றான், ஒரு கூட்டத்திலேயே சரிக்கிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவளும் அங்க போயிட்டான். அவனும் கேறாங்க, என்ன வேணுமா அவனுக்கு அப்படின்னு கேட்க, அவளும் சொல்றான் ரேனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, எப்படி போச்சு என்ன சார் கிடைச்சது அவனுக்கு கேட்க, லஞ்சங்கார இந்த மெலன் பண்ண ஒன்னே கொடுத்தாங்க, எனக்கு புரியுது இது ரொம்ப மோசம், உனக்கு இது போதுமா கேட்க, எனக்கு இது போதும் ட்ரேடிங் பண்ணிக்கலாம், நம்ம பண்ணு என்கிட்ட கொடு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். வேணாம் ஹீரோ கிட்ட கேக்குறான், இது உனக்கு போதுமான்னு கேக்குறான். ஹீரோ சொல்றான், அது பரவாயில்ல, எனக்கு அவ்வளவா பசிக்கலாம் எடுக்கல, நீ எப்போ எனக்கு லஞ்ச்லாம் ஷேர் பண்ணிருக்க, நான் திருப்பி தர்ற மாதிரி நீ வச்சுக்க, அவ்வளோ தேங்க்ஸ் சொல்றான். ஹீரோவா சரிவா நம்ம லூஃபு போலான்னு சொல்லிட்டு கூட்டு போனான். ஹீரோ சொல்றான், நமக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி ரேனா வீட்டுல இருக்க அந்த பீச் தானே இது இங்க என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரேனா சொல்றான், இவன் எனக்கு லஞ்ச் எடுத்து வந்து கொடுத்துக்கு வந்திருக்கான். ஹீரோவா ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ் நோய், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ரேனா அனுப்புறான். ஹீரோ சொல்றான், இந்த டாக் ரொம்ப ஸ்மார்ட்னு நினைக்கிறேன். ரேனா சொல்றான், நம்ம எதாவது லஞ்ச் கிடைச்சிச்சுல, நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கலாமா சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோவா சரின்னு சொல்றான். அவளை நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ரேனாவும் ஃபுட்டுக்கு தேங்க்ஸ் சொல்றான். ஹீரோவும் ரேனாவோட இந்த லஞ்சு அப்பவும் பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோவும் என்னோட வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வயிறை தடவிட்டு இருக்கான். அங்க பார்த்தா ரைடு அப்படின்னு சொல்றான். உனக்கு என்ன வயிறு என்ன பிரச்சனை கேட்க, அதெல்லாம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனும் கேக்குறான், கிளாஸ் முடிச்சு ஒன்னும் டைம் இருக்கு, என் கூட ஜாயின் பண்ணிதான் கேக்குறான். சொல்றான், இவன் நம்ம சாப்பிட்டாதான் அவங்க கூட ப்ளே பண்ணியிருந்தா கார்ஸ் கேம் சொல்றான். ஓல்டு மேரி ப்ளே பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேட்க, அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இசிகா சொல்றான். ஹீரோவும் சரி நானே உங்களுக்கு கார்ட்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை மிக்ஸ் பண்றான். ஹீரோவும் சொல்றான், சாரி என்னோட ஓல்டு மேரின்னு வந்துட்டாலே எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ட் வந்துடும், இது யாருக்கு ஃபர்ஸ்ட் லக்கு கிடைக்குதோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு கிடைக்கும். என்னோட பாத்ரூம்ல இருந்த நீங்க எல்லாரும் என் கைக்குள்ள நீங்க மாட்டிட்டேச்சு. ஹீரோன்னு சொல்றான், இந்த கார்ட்ஸ் கேம் பொறுத்த வரைக்கும் ஈவன் நம்பர்ஸ் நம்ம கிட்ட இருந்து போனா நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அந்த ஓல்டு மேன் கார்ல வந்து உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். அப்ப வந்து உங்ககிட்ட இன்னொரு ஈவன் நம்பர் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். அதே உங்ககிட்ட ஹார்ட் நம்பர் இருந்து வேற ஒரு ஹார்ட் நம்பர் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. எங்களை மொத்தம் 3 பேருக்கு 13 கார்டு இருக்கும், இதுல ஒரு ஆளுக்கு மட்டும் 14 கார்டு இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ சொல்றான், நானே இப்ப ஸ்டார்ட் பண்றேன், சாப்பிட்ட நீயே ஸ்டார்ட் பண்ண சொல்றான். அவளும் அங்க கார்டு எடுக்கிறான். ஹீரோவும் சொல்றான்,
நான் நினச்ச மாதிரி இது வேலை செய்யுது. இப்போ இது என்னோட ஸ்டேஜ். இப்போ நான் சொல்றது தான் அங்கே நடக்கும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்கிறேன். அவங்களும் அங்கே ப்ளே பண்ணுறதுக்கு ரேனாவும் அவளும் அங்கே எல்லாத்தையும் சமமாகிட்டான். இஷிகாவும் சொல்கிறான் அதுக்காட்டி இப்படி முடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இரவும் ஓல்டு மேடு இந்த கேம் வந்து லக்கை பொறுத்து இருக்கு. அவங்க 2 பேரும் அதை மேட்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஹீரோவுக்கு ஜோக்கர் வந்துச்சு. ஹீரோ சொல்றான் இதை ஜெயிக்கிறதுக்கு பல வழி இருக்கு, நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக ரைனா என்ன இருக்க போறான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அவளுக்கு ஒரு பேரு கூட கிடைக்கலனா அது வந்து அவகிட்ட இருந்து என்கிட்ட வந்துடும் இந்த கார்டு. அவளும் அங்க ஷாக்லயே பார்க்க ரைனா இது மாதிரி பேச வச்சிருந்தாரு. அவளோட ரியாக்ஷன் வச்சு நம்ம ஈஸியா ரீட் பண்ணிடலாம். அவ ரியாக்ஷன் பண்றாங்க கார் உடைய கூடாது, வெயிட் பண்ண நான் ஒன்னும் நல்லா யோசிக்கணும். ரேனா கூட இது வரைக்கும் ஏகப்பட்டதாலே நான் ப்ளே பண்ணிருக்கேன். அதனால அவளுக்கு என்ன பண்ண போறேன்னு அவ ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணிருப்பான். இது ஒரு ட்ராப்பா கூட இருக்கணும். ஹீரோவும் நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் உன்னோட ஒரு ஸ்டெப் அதிகமா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா ஹீரோ ஜோக்கர் தான் கிடைச்சிருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி அவதான் அதுதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக அவங்களும் அங்க ப்ளே பண்ணிட்டே இருக்காங்க. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஓல்டு மேட் வந்து இந்த கார்டு வந்து எல்லாருக்கிட்டையும் அதிக நேரம் இப்படி போயிட்டே இருந்தா அவங்களுக்கு ப்ளே பண்ணதுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. ஆர்ட் சைடு இருக்கவங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்க அவங்களோட டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எதிர்க்க அடையிட்டுருவாங்க. ஹீரோவும் காசு எடுத்துக்கிறான். ஹீரோவும் சொல்றான் வெளியே வா ஜோக்கரு சொல்லிட்டு அங்க சாப்பிட்டா கிட்ட அந்த கார்டு அனுப்புறான். ஹீரோவும் சொல்றான் கடவுள் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரேனாக்கு எனக்கு இருக்கு 1 ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4 ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் சொல்றான் அவளோட ஹைய வச்சு கண்டுபிடிக்கலாம் அவன் அடுத்து என்ன பண்ண போறேன்னு. ஹீரோவும் அந்த கார்டு எடுக்காம ட்ரை பண்ணான். அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்கலான்னு பாக்குறான். அவன் ரியாக்ஷன் பண்ணும்போது ஹீரோ கார்டு எடுக்கிறான். நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாக்குறான். பார்த்தா ஜோக்கர் கார்டு தான் வந்திருக்கு. ரைனா எடுத்து சேம் பண்ணி போட்டான். ரைனா தான் வின் பண்ணான்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்ல கங்க்ராச்சுலேஷன் ரைனா சொல்லிட்டு சாட்டா சொல்றான். ஹீரோவும் ரைனா திரும்ப என்னால நம்ப முடியுமா எனக்கு தெரியல, அது எப்படி நடந்திருக்கான், அவர் நான் நல்லா தானே பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல ரைனா சொல்றேன் நீ என்ன பார்த்துட்டு இருந்து எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு சொல்றேன். ஓ அதுக்காக நான் சாரி கேட்டுருக்கிறேன் ஹீரோ சொல்றேன். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ஹீரோவும் சொல்றான் திரும்பவும் ரைனா என்னால ஜெயிக்க முடியல, வர வர என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் தூங்கிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இஷிகா சொல்றான் நெக்ஸ்ட் கிளாஸ் நடக்க போகுது அப்படி சொல்றான். ஹீரோவும் ரைனா நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம வேற கிளாஸ் ரூமுக்கு போகணும் அப்படி சொல்றான். ஹீரோவும் கேக்குறான் இவ்வளவு நாள் முடிச்சுட்டு தான் இருந்தேன் கேக்குறான். ஹீரோவும் சொல்றான் நெக்ஸ்ட் சயின்ஸ் கிளாஸுக்கு போகணும், ஆனா அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவன் ஏன் மூவ் ஆகல, ஒருவேளை எனக்கு புரியுது எல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு வரைவே மிடில் ஸ்கூல் அந்த ஹைஸ்கூல்ல இருக்கிற பசங்கலாம் எந்த ஒரு ரீசன் இல்லாம கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி அவளோட மாசிட்டுக்கு போறேன். லைனாவோட அந்த அமைதியான முகம், அவன் எதுவும் பேசவும் மாட்டான், அமைதியாவே இருக்கான். அவன் என்ன பொறுமையாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்க ட்ரை பண்றாங்க. லைனா சொல்றாங்க நான் வந்து எவ்வளவு நேரமா இப்படியே தூங்கின்றதுனால என்னோட கை காலெல்லாம் மறுத்து போச்சுன்னு சொல்றேன். ஓ எனக்கு புரியுது. ஈரம் வர எனக்கு கேட்கறான் மறுத்து போன மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க ஹீரோவும் சொல்றான் சரிவா நம்ம சயின்ஸ் கிளாஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போனான். ரைனா இப்ப நீ எப்படி ஃபீல் பண்ண அப்படின்னு கேட்கறேன். அவ்வளோ நல்லா கை காலெல்லாம் ஆட்டுறா. சார் சொல்ற நீ எனக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. ஹீரோவும் ஏன்னா கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்படி சொல்றான். அவளும் சொல்றான் திரும்ப எனக்கு கை காலெல்லாம் மறுத்து போச்சு சொல்றான். நான் இப்ப அமைதியா இருக்கணும், என்னோட கெட்ட பழக்கமே இதே மாதிரி யோசிச்சுனே இருக்கிறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டே வரேன். ஹீரோவும் சொல்றான் ஒருவேளை இது மாதிரி எதிர்பாராம எல்லாம் நடந்துருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். என்னோட லைஃப் ஃபுல்லா இவள நம்ம முதல்ல தான் சும்மா இருப்பானு அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். நீ ஏன் நீ இப்ப டயர்டா இருந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இன்னைக்கு நான் லஞ்சு நான் உனக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன், அதை செய்யறதுக்காக தான் எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்றான். எனக்கு அவ அப்படி நம்ம யோசிக்க நீ நேற்று ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. அது ஏன் சொல்றான் நீ தப்பா புரிஞ்சுட்டேன்னா என்னோட வயிற்று எல்லாம் இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் என்னோட கடைசி நாள் இருக்க வரைக்கும் வேணும்
தூக்கிட்டு வருவோம் சொல்லிட்டு பாக்குறேன். அவ்வளோ ஏந்துட்டேன், நான் நல்லா ஃபீல் பண்றேன் அப்படி சொல்றேன். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க, ஃபீல்டு ட்ரிப் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. நான் உனக்கு என் கையால செஞ்ச சாப்பாடு நான் உனக்கு கொடுக்க போறேன். அதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த லஞ்சை நான் டெஸ்ட் பண்ணதுக்காக எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மனசுக்குள்ளே பேசினாரு. நான் சொல்றேன் ஐயரை கிட்ட, சாரி இன்னைக்கு அப்படின்றத நான் மறந்துட்டேன். வீரம் சொல்றான், அதெல்லாம் பரவாயில்ல, உன்னோட லஞ்ச் அப்போ நல்லா இருக்கும், அதுவும் பார்க்க உட்காந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும். ரைனா வேணா நம்பவே முடியல, அவன் கையால லஞ்ச் செஞ்சு அக்கௌண்ட் போட்டுறான்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கான். இது நான் வேலைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அவளும் ரைனான்னு கூப்பிடுறா. ரைனா கூப்பிடுறான், இன்னைக்கு அந்த லஞ்சை நான் உனக்கு சவால் விடுறேன் அப்படி சொல்றான். ஹீரோ சொல்றான், இது ஒரு பேட் ஐடியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் நம்ம ஹீரோ மேட்டுறான். ஹீரோவும் சாரி சொல்றான். ஃபுட்டாவும் சொல்றான், நீ அக்கௌண்ட்காக தான் லஞ்சு செஞ்சிருக்கேன், சரி உன்னோட லஞ்ச் என்னோட லஞ்ச் எது பெஸ்ட்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹீரோவும் நீ அதை செஞ்சேன்னு கேட்க, சரி நீ எடுத்து இதை சாப்பிட்டு பாருன்னு சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் அந்த எக் ரோல் எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. ஹீரோ சொல்றான், ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்கேன், இதுல இவ்வளவு ஃபிளேவர் ஆட் பண்ணுவாங்க அந்த எக் ரோலுக்கு கேட்க, ஆமா இதுல காரம் புளிப்பு கசப்பு எல்லாமே சேர்த்துருக்கு, இதுல என்னோட ஸ்பெஷல் ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ண சொல்றேன். நான் இப்ப உங்களோட ட்ரை பண்றேன், உங்களது அவ்வளோ டேஸ்டா இருக்க வாய்ப்பு இல்லை. அவளும் சாப்பிட்டேன், என்னடா இது இவ்வளோ டேஸ்டா இருக்கு, மனசோட யாரும் இந்த எக் ரோல செய்யலாம், நல்லா செய்யலாம் அப்படி சொல்றா. அவளும் நெக்ஸ்ட் மீட் பால் ட்ரை பண்ணணும்னு சொல்றான். இந்த மீட் பாலை கையால செஞ்சிருக்கீங்க, அதனால இது நல்லா இருக்குமான்னு தெரியல அப்படி சொல்றான். அவளும் சாப்பிட்டுட்டு, ரொம்ப நல்லா இருக்கே, ரைனா ஒரு பெஸ்ட் குக் தானே, நான் அதை ஒத்துக்கொள்ள விரும்புனாலும் ஆனா அவளோட சமையலும் என்னோட சமையலும் ஒன்னா வச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரைனா எனக்கு எப்படி சமைக்குதுன்னு சொல்லிட்டு கத்து கொடுப்பியான்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்படி அப்பா இப்ப நின்றுட்டு இருக்காதீங்கன்னா அப்படி சொல்லிட்டு அவன் திட்டுறான். நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா தானே கேக்குறேன் எனக்கு கத்து கொடுங்க, நானும் உன்னை போல குக் பண்ண விரும்புறேன் அப்படி சொல்றான். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ஹீரோன்னு சொல்றான், எப்படியும் நம்மளுக்கு யூஸ் பண்ண கொடுத்துட்டாங்க, இருக்க பொருள் வச்சு நம்ம என்ன செய்வோம்னு சொல்றான் நம்ம ஹீரோவும். ரைனா ஃபுட்டாவை கூப்பிடுறான், சரி கை கழுவிட்டு வா நம்ம குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அவனையும் எடுத்து சாப்பிட்டேன், இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்றான். ரைனா சொல்றான், நீ நல்லா வேலை செஞ்ச ஃபுட்டாப்பா அப்படி சொல்றான். இது அவனுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் அப்படி சொல்லிட்டு ரைனா சொல்றான். எனக்கு தெரியும் நீ அதெல்லாம் சொல்ல தேவையில்ல ரைனா, இன்னைக்கு உண்மையா சொல்ல போனா நீ ஒரு முட்டாளா இருக்க, உன்னை நான் ஏமாத்துறது கூட நீ அதை தெரிஞ்சுக்கல, நான் இப்போ ஒரு நல்ல குக்கா மாறிட்டேன், உங்க எனிமிக்கா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, நீ ஒரு அப்பாவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் போறான். அவளும் சொல்றான், நான் திரும்பவும் அவளுக்கு தேங்க்ஸே சொல்லல அப்படின்னு நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. டீச்சர் சொல்றாங்க, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணீங்க, இதுக்கான டெட்லைன் வந்து நெக்ஸ்ட் வீக் எண்ட் வரைக்கும், உங்களுக்கு என்ன டூல்ஸ் இல்லை மெட்டீரியல்ஸ் என்ன தேவைன்னா ஆர்ட்ஸ் ரூம்ல இருந்து எடுத்துக்கங்க. இவங்களும் அதை பத்தி பேசிருக்கேன், இவங்க நீங்களே எல்லாத்தையும் பாத்துன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இரவும் ரைனாகிட்ட கேட்கறான், நீ என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சேன்னு கேட்கறான். சரிவா நம்ம ஒன்னா யோசிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றான். பாட்டுல விளையாண்டு படம் வரைகிறாங்க. ஈராவும் சொல்றான், நிலத்துல இருக்கிற பொருள்லாம் வரையறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். புட்டாவும் சொல்றான், நீங்க இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஈராவும் சொல்றான், லஞ்ச் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அது ஏன் நீ கேட்கற ரைனா, உனக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு, நீ அந்த லஞ்சில விஷம் கலந்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இரவு விஷமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அவளும் சொல்றான், அக்குனுக்கு நான் அந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால அக்குனுக்கு வயிற்று வலி வந்துருச்சு அப்படி சொல்றான். ஈரமா வெயிட் பண்ணு, சரி அன்னைக்கு நம்ம செஞ்ச லஞ்ச நீ அதை எடுத்துன்னு போய் அவங்க கிட்ட கொடுத்தியா, ஏன் இது என்ன பிரச்சனை இருக்குன்னு கேக்குறா. சின்ன பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா, அன்னைக்கு செஞ்ச சாப்பாடை அன்னைக்கே சாப்பிட்டோம்னா ஈரம் இல்லைன்னா அது கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றான். அவளும் அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. அவங்களும் அந்த டிராயிங் கிளாஸ்ல இருக்காங்க போல. ஈரம் சொல்றான், என்ன மாலை வச்சு நீ வந்து என்னென்ன மாலை வேணுமோ எடுத்துக்க சொல்றான். அவளும் அங்க போயிட்டு எல்லா ஆங்கிலையும் பாக்குறான். ஈரம் சொல்றான், இப்படி ரொம்ப நாள் பார்க்க தேவையான சொல்றான். ஏன்னா அடுத்து நான் உன்னை மாலை பாக்கலாம்னு சொல்றான். ஈரம் அவளை பாக்குறான். ஈரம் சொல்றான், அசையாம ரேனா அப்படி சொல்றான். அவளும் சொல்றான், நீ பார்க்கும்போது எனக்கு வெக்கமா இருக்கு சொல்றான். சரி எனக்கு புரியுது, வேற என்ன ட்ரை பண்ணணும்னு சொல்றான். அவனும் களிமண் வச்சு என்ன ஸ்டாச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த மனசு இதுல சொல்றான், நான் என்னோட சிஸ்டர் செதுக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ களிமண்ணா ரொம்ப கஷ்டமா இருந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ ஐனா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஹீரோ கேக்குறான், ஐனா இது முடியுது எவ்வளவு நாள் ஆகும் கேக்குறான். இன்னும் சுமாரா ஒரு 2 மாசம் ஆகும்னு சொல்றான். இதுல என்ன முடிஞ்சிடும் போலே முடியுது அப்படின்னு அப்படி சொல்றான். அது 2 months அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோவும் அவனோட படத்தை வந்து வரைஞ்சி வச்சிருக்கான். ஹீரோவும் நீதான் டெட்லைன் லாஸ்ட்,
ரைனா ஒன்னும் அந்த ஸ்டூடியோ விட்டு வெளியே வரல. ஹீரோவும் போயிட்டு பாக்குறான். ரைனா எப்படி போகுது, என்ன எதாவது முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறான். என்ன எதோ பண்ணமே தெரியல, நீ என்ன பண்ண ரைனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ரைனா ரைனா நல்லா இருக்கியா? பார்த்தா அவ கீழே விழுந்துட்டான். ஹீரோவும் ரைனா ரைனா நீ தூங்குறியா? ஹீரோவும் காதை வச்சு பாக்குறான். என்னடா ஹார்ட் பீட்டும் துடிக்குது, மூச்சு ஒன்றுல, அதோட என்ன ஒரு கைதி ஆகிடுவாங்களா, நியூஸ்ல என்னோட இமேஜ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோவும் சரி சரி இப்ப அமைதியா இருக்கணும், இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும், சீப்பை கொடுக்கணும் சொல்லிட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, சரியான டைமுக்கு வந்தீங்க, டீச்சருக்கு கால் பண்ணுங்க, ரைனா கீழே வந்துட்டான், அவளை எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா ரைனா வந்துட்டான். ஹீரோ சொல்றான் ஆமா இங்க என்ன 2 ரைனா இருக்காங்க, அவன் வந்து இது வந்து என்ன நான் செஞ்ச பொம்மை அப்படின்னு சொல்றான். ஹீரோ மனசுக்குள்ளே சொல்றான் இவனடா இது ரியலிஸ்டிக்கா செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ஹீரோ சொல்றான் நீ இன்னைக்கு ரொம்ப மார்க் அதிகமா எடுத்துட்ட, இதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அது மட்டும் இல்ல ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அவனும் சொல்றான் உனக்கு வேணா இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் அதெல்லாம் என்னால முடியாது அப்படி சொல்றான். இல்ல என்னால தூங்கவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.